Welcome, dear friends. This is Unit 7 Socialization of Child Development. Of course, a relatively easy topic. Here after 7, 8, 9, 10, relatively easy topics. But still, we will, pose some important questions so that you are able to master the entire unit so nicely. Let us straight away enter into the topic. The first question: a child shares a lunch with a classmate after observing the teacher sharing materials equally. Which agency of socialization is mainly influencing the child? ஒரு ஆசிரியர் அனைவருக்கும் சமமாக பொருட்களை பகிர்வதை கவனித்த பிறகு ஒரு குழந்தை தன் நண்பருடன் மதிய உணவை பகிர்கிறது. இதில் எந்த சமூகமயமாக்கும் நிறுவனம் முக்கியமாக குழந்தையை பாதித்தது? நிச்சயமாக ஸ்கூல். The correct answer is school because teachers model social behavior such as sharing, cooperation, and discipline in the classroom. பள்ளிக்கூடம் என்பதுதான் சரியான பதில். ஏனென்றால் ஆசிரியர்கள் பகிர்வு, ஒத்துழைப்பு மற்றும் ஒழுக்கம் போன்ற சமூக நடத்தைகளை வகுப்பறையில் முன்மாதிரியாக காட்டுகின்றார்கள். Option A is incorrect because family mainly influences early home behavior. ஆனால் family என்பது சரியான பதில் அல்ல. குடும்பம் வீட்டில் உள்ள ஆரம்ப நடத்தைகளை அதிகமாக பாதிக்கிறது. அடுத்த ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் பிகாஸ் பியர் இன்ஃப்ளூயன்ஸ், தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியர். ஸோ த பியர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியர் பட் நாட் மெயின்லி த்ரூ டீச்சர் மாடலிங். நமக்கு கேள்வியில் டீச்சர் மாடலிங்கை பற்றி சொல்கிறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியர் இங்கே இருக்கிறதுனால அது சரியான பதிலாக இருக்க முடியாது. நண்பர்கள் நட்பு நடத்தையை பாதிப்பார்கள், ஆனால் ஆசிரியர் முன்மாதிரி மூலம் அல்ல. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மீடியா இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ் இன் திஸ் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். விருப்பம் டி தவறானது. ஏனென்றால் இந்த வகுப்பறை சூழலில் ஊடகம் நேரடியாக தொடர்புடையது அல்ல. Question number 2. Parents regularly discuss daily events with their child during dinner. Which aspect of development is mainly strengthened? பெற்றோர் தினமும் இரவு உணவின் போது குழந்தையுடன் தினசரி நிகழ்வுகளை பற்றி பேசுகின்றனர். இதில் எந்த வளர்ச்சி அம்சம் முக்கியமாக மேம்படுகிறது? காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவாற்றல் வளர்ச்சி, பிசிக்கல் டெவலப்மெண்ட் உடல் வளர்ச்சி, மோட்டார் டெவலப்மெண்ட் இயக்க வளர்ச்சி, உடல் இயக்க வளர்ச்சி, பயாலஜிக்கல் குரோத் உயிரியல் வளர்ச்சி. So parents regularly discuss daily events with their child during dinner. நிச்சயமா எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்? நிச்சயமா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். The correct answer is cognitive development because conversation improves thinking, reasoning, vocabulary and communication skills. அறிவாற்றல் வளர்ச்சி சரியான பதிலாகும். ஏனென்றால் உரையாடல், சிந்தனை, காரண உணர்வு, சொற்களஞ்சியம் மற்றும் தொடர்பு திறனை மேம்படுத்துகிறது. I hope you understood this. Option B is incorrect because physical development relates mainly to body growth and exercise. விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் உடல் வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சியும் உடற்பயிற்சியோ தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது உடல் வளர்ச்சியில் உடற்பயிற்சி, உடல் வளர்ச்சி, அதாவது இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல பாடி குரோத், நமது உடலுடைய அந்த வளர்ச்சியும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி தொடர்புடையதாக இருக்கிறது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மோட்டார் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு மூவ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஆப்ஷன் சி தவறானது. ஏனென்றால் இயக்க வளர்ச்சி என்பது அசைவு திறன்களை குறிக்கின்றது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பயாலஜிக்கல் growth இஸ் நாட் டைரக்ட்லி இம்ப்ரூவ்டு த்ரூ டிஸ்கஷன். டிஸ்கஷன்னால இது இம்ப்ரூவ் பண்ண முடியாது. biological growth is not directly improved through discussion. டிஸ்கஷன்னால biological growth வராது. ஆகவே சரியான பதில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் இந்த கேள்வி. அதனால் கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பார்த்தவுடன் கண்டுபிடித்தோம்.
அடுத்த கேள்வி, a child learns the traffic rules while walking daily with parents. Which socializing agency is most responsible? ஒரு குழந்தை பெற்றோருடன் தினமும் நடந்து செல்லும் போது போக்குவரத்து விதிகளை கற்கிறது. இதில் எந்த சமூக மயமாக்கும் நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது? நிச்சயமாக ஃபேமிலி தான். The correct answer is family. Parents, because parents teach practical life habits and safety behavior through direct interaction. குடும்பம் தான் சரியான பதில் என்றால் பெற்றோர் நேரடி தொடர்பின் மூலம் வாழ்க்கை பழக்கங்களை பாதுகாப்பு நடத்தைகளை கற்பிக்கின்றார்கள். வேறு எந்த சமூகமயக்க நிறுவனத்தை விட இந்த ஃபேமிலி என்பது ரொம்ப முக்கியமானது. அடிப்படையில பெற்றோர் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி பழக்கப்படுத்துகிறார். அந்த வகையில ஃபேமிலி என்பதுதான் சரியான பதில். ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் இன்டைரக்ட்லி த்ரூ சரௌண்டிங்ஸ். இந்த ஆப்ஷன் ஏ தவறானது. ஏனென்றால் சமூகம் சுற்றுப்புற சூழல் மூலம் மறைமுகமாக பாதிக்கிறது. நேரடியாக ஃபேமிலியில தான் சொல்லுவாங்க, ஆனா சமூகத்துல மறைமுகமாக கற்றுக்கொள்வார்கள் பிள்ளைங்க. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் த லேர்னிங் அக்கர்ஸ் மெயின்லி அட் ஹோம் அண்ட் அவுட் சைடு வித் பேரண்ட்ஸ். விருப்பம் பி தவறானது. ஏனெனில் இந்த கற்றல் பெற்றோருடன் வீட்டிலும் வெளியிலும் நடைபெறுகிறது. ஆப்ஷன் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி என்பது லேர்னிங் அக்கர்ஸ் மெயின்லி அட் ஹோம் அண்ட் அவுட் சைட் வித் பேரண்ட்ஸ். ஸ்கூல், அது வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்றோம். அடுத்து வந்து மீடியா. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மீடியா இஸ் நாட் இன்வால்வ் இன் திஸ் எக்ஸாம்பிள். விருப்பம் சி தவறானது. ஏனென்றால் இந்த உதாரணத்தில் ஊடகம் தொடர்புடையது அல்ல. I hope you understood this. Let us go for question number 4. Children playing cricket together learn teamwork and patience. Which role of play is highlighted here? குழந்தைகள் ஒன்றாக கிரிக்கெட் விளையாடுவதன் மூலம் குழு ஒத்துழைப்பையும் பொறுமையும் கற்கின்றன. இதில் விளையாட்டினுடைய எந்த பங்கு வெளிப்படுகிறது? தட் இஸ் சோசியல் டெவலப்மெண்ட் தானே. சோசியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி ஏற்படுகிறது விளையாட்டுல. லாங்குவேஜ் டிசார்டர், மொழி குறைபாடு நிச்சயமா இல்லை. பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், உயிரியல் பரம்பரை அதுவும் இல்லை. பிசிக்கல் இல்னஸ், உடல் நோய் இல்லை. ஆனா இந்த விளையாட்டுல எந்த பங்கு வெளிப்படுகிறதுனா சோசியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி அங்கே ஏற்படுகிறது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சோசியல் டெவலப்மெண்ட் பிகாஸ் குரூப் கேம்ஸ் டீச் கோஆபரேஷன், லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். சமூக வளர்ச்சி என்பது சரியான பதில். ஏனென்றால் குழு விளையாட்டுகள் ஒத்துழைப்பு, தலைமைத்துவம் மற்றும் விதிகளை மதிப்பதை கற்பிக்கின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லாங்குவேஜ் டிசார்டர் இஸ் அன்ரிலேட்டட் டு டீம்வொர்க். விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் மொழி குறைபாடு குழு ஒத்துழைப்புடன் தொடர்புடையது அல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டிட்டர்மின்டு பயாலஜிக்கலி. ஆப்ஷன் சி தவறானது. ஏனென்றால் பரம்பரை உயிரியல் காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பயாலஜிக்கலி. பரம்பரை உயிரியல் காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தவறு. நமக்கு இந்த கேள்விக்கான சரியான பதில் விளையாட்டை பத்தி சோசியல் டெவலப்மெண்ட் தான் சரியான பதில். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் தி எக்ஸாம்பிள் டஸ் நாட் டிஸ்கஸ் இல்னஸ். இல்னஸை பற்றிய பேச்சே அந்த கேள்வியில இல்லை. ஆகவே இந்த உதாரணம் நோயை பற்றி பேசவில்லை. அடுத்த கேள்வி, a child becomes aggressive after watching violent television program daily. What is the major impact shown here? ஒரு குழந்தை தினமும் வன்முறை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு ஆவேசமாக நடக்கிறது. இதில் எந்த தாக்கம் காணப்படுகிறது? பாசிட்டிவ் பியர் இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல நண்பர் தாக்கம். இம்பாக்ட் ஆஃப் மீடியா, ஊடகத்தின் தாக்கம். ஃபேமிலி பாண்டிங், குடும்ப பிணைப்பு. எமோஷனல் மெச்சூரிட்டி, உணர்ச்சி முதிர்ச்சி. ஆக தினமும் வந்து வன்முறை தொலைக்காட்சியை குழந்தை பார்த்த பிற்பாடு அது ஆவேசம் நடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக என்ன நடக்கிறது? இம்பாக்ட் ஆஃப் மீடியா. மீடியா வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறது, ஊடகம். The correct answer is impact of media because repeated exposure to violent content can influence aggressive behavior. ஊடகத்தினை தாக்கம் சரியான பதில். ஏனென்றால் வன்முறை உள்ளடக்கத்தை தொடர்ந்து பார்ப்பது ஆவேச நடத்தையை வன்முறை உள்ளடக்கத்தை தொடர்ந்து பார்ப்பது ஆவேச நடத்தையை உருவாக்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பியர்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் திஸ் சிச்சுவேஷன். விருப்பம் ஏ தவறானது. ஏனென்றால் இந்த சூழலில் நண்பர்கள் தொடர்புடையது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃபேமிலி பாண்டிங் இஸ் நாட் டிஸ்கிரைப்ட் ஹியர். இந்த கேள்வியில் அதை பற்றிய பேச்சே இல்லை. விருப்பம் சி தவறானது. ஏனென்றால் குடும்ப பிணைப்பு இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் அக்ரஷன் டஸ் நாட் இண்டிகேட் எமோஷனல் மெச்சூரிட்டி.
ஆப்ஷன் டி தவறானது, ஏனென்றால் ஆவேசம் உணர்ச்சி முதிர்ச்சியை குறிக்காது. ஆகவே இது போன்ற காரணங்களால் எது சரியானது? பி மட்டும்தான் சரியானது, இம்பாக்ட் ஆஃப் மீடியா. அடுத்த கேள்வி, a teacher arranges a role play activities in class. Which development is mainly encouraged? ஒரு ஆசிரியர் வகுப்பில் குறிப்பிட்ட அந்த பாத்திர பங்கு செயல்பாடுகளை ஏற்பாடு செய்கிறார். இதில் எந்த வளர்ச்சி முக்கியமாக ஊக்குவிக்கப்படுகிறது? ரோல் பிளே ஆக்டிவிட்டிஸ்னா பாவனை நடிப்பு, அதை டீச்சர் அரேஞ்ச் பண்றாரு. அப்படின்னா எந்த வளர்ச்சி, கீழ்கண்டவற்றில் எந்த வளர்ச்சி முக்கியமாக ஊக்குவிக்கப்படுகிறது? காக்னிட்டிவ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் இன்ஜுரி, ஹெரிடிட்டி டெவலப்மெண்ட், தென் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். நிச்சயமா காக்னிட்டிவ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் மற்றும் சமூக வளர்ச்சி. The correct answer is cognitive and social development because role play improves imagination, communication and interpersonal understanding. அறிவாற்றல் மற்றும் சமூக வளர்ச்சி என்பதுதான் இங்கு சரியான பதில். ஏனென்றால் பாத்திர பங்கு, அதாவது பாவனை நடிப்பு, கற்பனை, தொடர்பு மற்றும் மனித உறவு புரிதலை மேம்படுத்துகிறது. I hope you understood this. அடுத்த கேள்வி, ஆப்ஷன் பி இஸ் incorrect because role play is not included to cause injury. பாத்திர பங்கு காயத்தை ஏற்படுத்துவதற்காக இல்லை, அந்த பாவனை நடிப்புங்கிறது காயத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஹெரிடிட்டி இஸ் அன்ரிலேட்டட் டு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ். விருப்பம் சி தவறானது, ஏனென்றால் பரம்பரை வகுப்பறை செயல்பாடுகளுடன் தொடர்புடையதல்ல. நோ வே இட் இஸ் கனெக்டட் வித் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ், ஹெரிடிட்டி மரபு. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ மெடிக்கல் சிச்சுவேஷன். விருப்பம் டி தவறானது, ஏனென்றால் இது மருத்துவ சூழல் அல்ல. I hope you understood this. Next question. A child learns local traditions by participating in village festivals. Which agency of socialization is reflected? ஒரு குழந்தை கிராம திருவிழாக்களில் பங்கேற்று உள்ளூர் பாரம்பரியங்களை கற்றுக்கொள்ளுது. இதில் எந்த சமூகமயமாக்கும் நிறுவனம் பிரதிபலிக்கிறது? இதுல 4 கம்யூனிட்டி, ஸ்கூல், பியர் குரூப், மீடியா இருக்கு. நிச்சயமா பார்த்த உடனே நாம் சொல்லுவோம் கம்யூனிட்டி, சமூகம் தான் இதுல பிரதிபலிக்கப்படுகிறது. Community. The correct answer is community because the cultural values and traditions are transmitted through community participation. சமூகம் என்பதுதான் சரியான பதில், ஏனென்றால் பண்பாட்டு மதிப்புகள் மற்றும் பாரம்பரியங்கள் சமூக பங்கேற்பின் மூலம்தான் பரவுகின்றன. Community is the right answer. Option B is incorrect because this learning happens outside school. இது the schoolங்கிறது outside, community, school, பள்ளி. Option B is incorrect because this learning happens outside school. விருப்பம் பி தவறானது, ஏனென்றால் இது கற்றல் பள்ளிக்கு வெளியே நடைபெறுகிறது. ஏனென்றால் இது வில்லேஜ் ஃபெஸ்டிவல் ஸ்கூலுக்கு சம்பந்தம் கிடையாது. அது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் மாணவன் கண்டுக்கிறான். ஆகவே ஸ்கூல் என்பது நிராகரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அலோன் do not represent cultural transmission here. ஆப்ஷன் சி தவறானது, ஏனென்றால் நண்பர்கள் மட்டும் பண்பாட்டு பரிமாற்றத்தை குறிக்கவில்லை. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மீடியா இஸ் நாட் த பிரைமரி சோர்ஸ். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் அது முதன்மை ஆதாரமாக இல்லை. ஆகவே ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். I hope you understood this. Question number 8. A child starts using polite language after interacting with well-mannered friends. Which factor is influencing the child? நல்ல பழக்கமுள்ள நண்பர்களுடன் பழகிய பிறகு ஒரு குழந்தை மரியாதையான மொழியை பயன்படுத்த தொடங்குகிறது. இதில் எந்த காரணி குழந்தையை பாதிக்கிறது? ஏன்னா நண்பர்களோடு இருந்தால் நண்பர்களுடைய தாக்கம், அதாவது சில சமயங்கள்ல இவன் கெட்ட வார்த்தை சொன்னா மற்ற நண்பர்கள் புறக்கணிப்பார். நேரம் கெட்ட வார்த்தை சொல்ற பையங்கள்லாம் எங்களோட இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு அந்த குரூப்ல சொல்லுவாங்க. அது பேர் இன்ஃபுளுன்ஸ். சரிப்பா, நான் அடுத்தோட நான் பேச மாட்டேன்டா அப்படின்னு சின்ன பிள்ளைய சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது பேர் இன்ஃபுளுன்ஸ். So the correct answer, the genetic factor இருக்கு, physical exercise இருக்கு, biological maturity, அதெல்லாம் சரியான பதில்கள். peer influence இந்த கேள்வியை பொறுத்தளவில் அதுதான் உண்மை. So the correct answer is peer influence because children imitate the behavior and language of their friends. நண்பர் தாக்கம் என்பதுதான் சரியான பதில், ஏனென்றால் குழந்தைகள் நண்பர்களுடைய நடத்தையையும் மொழியையும் பின்பற்றுகின்றன. Option B is incorrect because politeness is learned socially, not genetically. விருப்பம் பி தவறானது, ஏனென்றால் மரியாதை சமூகமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது, மரபியலால் அல்ல. மரியாதை என்பது சமூகத்தில் தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் பி இந்த கேள்விக்கு பொருந்தாது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் எக்ஸசைஸ் டஸ் நாட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பொலைட் லாங்குவேஜ்.
உடற்பயிற்சிக்கும் பொலைட்டா இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது மன பழக்கம் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம், மைண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உடற்பயிற்சிங்கிறது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆகவே ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மெச்சூரிட்டி அலோன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் இமிடேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் டி தவறானது, ஏனென்றால் நண்பர்களை பின்பற்றுவது முதிர்ச்சி மட்டும் விளக்காது. Next question. Children solving puzzles during playtime improve which skill mainly? விளையாட்டு நேரத்தில் புதிர்களை தீர்க்கும் குழந்தைகள் எந்த திறனை முக்கியமாக மேம்படுத்துகின்றன? நிச்சயமா காக்னிட்டிவ் ஸ்கில், அறிவாற்றல் திறன். நாட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன், பிசிக்கல் டிசீஸ், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். Cognitive skill. Why it is so? The correct answer is cognitive skill because puzzles improve reasoning, memory and problem solving ability. அறிவாற்றல் திறன் சரியான பதில். ஏனென்றால் புதிர்கள் காரண சிந்தனை, நினைவாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறனை மேம்படுத்துகின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் digestion is unrelated to puzzle solving. விருப்பம் பி தவறானது, ஏனென்றால் செரிமானம் புதிர் தீர்த்தலுடன் தொடர்புடையது. இது வேற, அது வேற ஏரியா, நிச்சயமா ஒன்றல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் டிசீஸ் இஸ் நாட் டிஸ்கஸ்ட் ஹியர். அதுவும் இக்னோர். இந்த ஆப்ஷன் சி இக்னோர் பிகாஸ் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். டிசீஸ்க்கும் இந்த கேள்வியில் கேட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ். விருப்பம் டி தவறானது, ஏனென்றால் பிரதி செயல் என்பது தன்னியக்க பதில். ஆகவே ஆப்ஷன் டியும் இல்லை, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனும் கிடையாது. ஆகவே காக்னிட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது அந்த பசில் விடுகதையை தீர்த்தல் அப்படின்னாலே அது காக்னிட்டிவ் ஸ்கில் தான், அறிவாற்றல் திறன் வழியாக தான் அது செய்யப்படுகிறது. அடுத்த கேள்வி. A child becomes confident after participating in school competitions. Which development is mainly enhanced? பள்ளி போட்டிகளில் பங்கேற்ற பிறகு ஒரு குழந்தை தன்னம்பிக்கையுடன் மாறுகிறது. இதில் எந்த வளர்ச்சி முக்கியமாக மேம்படுகிறது? இஸ் இட் எமோஷனல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டிசபிலிட்டி, பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் மெடிக்கல்? நிச்சயமா எமோஷனல் டெவலப்மெண்ட். The child becomes confident. அது எமோஷனல் உணர்ச்சி வளர்ச்சினாலதான் அது தைரியசாலியாக மாறுகிறது. பல ஸ்கூல் போட்டிகளில் கலந்த பிற்பாடு அது தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. அது எமோஷனல் டெவலப்மெண்ட், உணர்ச்சி வளர்ச்சி. So the correct answer is emotional development because competitions build confidence, self-esteem and emotional strength. உணர்ச்சி வளர்ச்சி என்பது சரியான பதில். ஏனென்றால் போட்டிகள் தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் உணர்ச்சி வலிமையை வளர்க்கின்றன. Option B is incorrect because disability is unrelated to confidence building. உடல் குறைபாடுக்கு தன்னம்பிக்கை வளர்ச்சி இந்த இடத்துல இந்த கேள்விக்கு தன்னம்பிக்கை வளர்க்காது. உடல் குறைபாடுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே ஆப்ஷன் பி இஸ் இக்னோர்ட். Right? I hope you understood this. Option C is incorrect because inheritance is not influenced by competitions. Competitions ko paramarikum sambandhame illa. So option D is incorrect because medical growth is not relevant here. Option C is incorrect because inheritance is not influenced by competition. பரம்பரை போட்டிகளால் பாதிக்கப்படாது, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட், ஏனென்றால் மருத்துவ வளர்ச்சி எந்த கேள்விக்கு பொருந்தாது. I hope you understood this. Let us go for the next question. A child learns honesty because the parents always speak truth at home. Which agency influences moral behavior most? பெற்றோர் எப்போது உண்மையை பேசுவதால் ஒரு குழந்தை நேர்மையை கற்கிறது. இதில் எந்த சமூகமயமாக்கல் நிறுவனம் அறநெறி நடத்தி அதிகமாக பாதிக்கிறதுனா ஃபேமிலி தான். முக்கியமா ஃபேமிலியில இருந்து தான் பிள்ளைங்க நிறைய வேல்யூஸை கத்துக்கிறாங்க. So the correct answer is family because parents act as the first moral model for children. அறநெறிக்கான ஒரு மாடலாகவே பெற்றோர் இருக்கிறார், மாதிரியாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். Option B is incorrect because media is not the direct source of honesty. அதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஆனும்போது துவக்க காலத்தில் அவங்க பிள்ளைங்களோட அவங்க உரையாடுகின்ற பொழுது அந்த ஆனஸ்டியை வெளிப்படுத்துறது பேரண்ட்ஸ் தான், அவங்கள்ட்ட தான் கத்துக்கிறாங்க. ஸோ விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் இங்கே நேர்மையின் நேரடி ஆதாரம் ஊடகம் அல்ல. அந்த கேள்வியில நேரடி ஆதாரம் ஃபேமிலியில இருந்து தாங்க. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பிளே கிரவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் செகண்டரி ஹியர். விருப்பம் ஆப்ஷன் சி தவறானது. ஏனென்றால் இங்கு விளையாட்டு மைதானத்தின் தாக்கம் இரண்டாம் நிலையா. So option D is incorrect because technology alone cannot teach moral values effectively.
ஆப்ஷன் டி தவறானது. ஏனென்றால் தொழில்நுட்பம் மற்றும் அறநெறி மதிப்புகளை பயனுள்ளதாக கற்பிக்க முடியாது. Next question. Children waiting for their turn in a game mainly learn which value? விளையாட்டில் தங்கள் முறை வரும் வரை காத்திருக்கும் குழந்தைகள் எந்த மதிப்பை முக்கியமாக கற்கின்றன? பேஷன்ஸ். அக்ரஷன், ஐசோலேஷன், ஃபியர்லாம் இருக்கு. அதை எதை கற்றுக்கொள்கிறாங்க? பேஷன்ஸ். பொறுமையை கற்றுக்கொள்கிறாங்க. The correct answer is patience because games teach self-control and respect for others. பொறுமை என்பது சரியான பதில். ஏனென்றால் விளையாட்டுகள் சுய கட்டுப்பாட்டையும் மற்றவர்களை மதிப்பதையும் கற்பிக்கின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் வெயிட்டிங் டஸ் நாட் என்கரேஜ் அக்ரஷன். வெயிட்டிங்கும் அக்ரஷனுக்கும் ஆவேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. காத்திருப்பது ஆவேசத்தை ஊக்குவிக்காது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கேம்ஸ் இன்வால்வ் சோசியல் இன்டராக்ஷன். விளையாட்டுகள் சமூக தொடர்பை உட்படுத்தினா அது இந்த கேள்விக்கு பொருந்தாத பதிலாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃபியர் இஸ் நாட் த லேர்னிங் அவுட்கம் ஹியர். இங்கு பயம் கற்றல் விளைவாக இல்லை. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? ஃபியர் சொல்லியிருக்கு. அது கற்றல் விளைவாக இருக்க முடியாது. அது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். A child copies dance moves from social media videos. Which factor is strongly influencing behavior? ஒரு குழந்தை சமூக ஊடக வீடியோக்களில் காணும் நடன அசைவுகளை பின்பற்றுகிறது. இதில் எந்த காரணி நடத்தையை வலுவாக பாதிக்கிறது? நிச்சயமா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். Of course, other things are there, but then media influence is the best answer. The correct answer is media influence because digital platforms strongly affect children's behavior and interest. ஊடக தாக்கம் சரியான பதில். ஏனென்றால் டிஜிட்டல் தளங்கள் குழந்தைகளுடைய நடத்தையும் விருப்பங்களையும் அதிகமாக பாதிக்கின்றன. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஸ்கூல் டிசிப்ளின் இஸ் அன்ரிலேட்டட் டு ஆன்லைன் டான்ஸ் இமிட்டேஷன். ஆப்ஷன் ஏ தவறானது. ஏனென்றால் பள்ளி ஒழுக்கம் ஆன்லைன் நடன பின்பற்றுதலுடன் தொடர்புடையது அல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் இஸ் நாட் இன்வால்வ். ஆப்ஷன் சி தவறானது. ஏனென்றால் சமூக சேவை இங்கு தொடர்புடையது அல்ல. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃபேமிலி கவுன்சிலிங் இஸ் நாட் தி இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். ஆப்ஷன் டி தவறானது. ஏனென்றால் குடும்ப ஆலோசனை இங்கு தாக்கம் செலுத்தும் காரணியாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Group study among classmates mainly develops which quality? வகுப்பு நண்பர்களுடன் குழு படிப்பு மேற்கொள்வது எந்த குணத்தை முக்கியமாக வளர்க்கிறது? நிச்சயமாக கோஆபரேஷன், ஒத்துழைப்பு தான். எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்கன்னா அங்கே ஒத்துழைப்பு இருக்கும். Not laziness, not isolation, not fearfulness. So the correct answer for this question is, with regard to group study, is cooperation because group learning encourages helping and sharing ideas. ஒத்துழைப்பு என்பது சரியான பதிலாகும். ஏனென்றால் குழு கற்றல் உதவி செய்வதையும் கருத்துக்களை பகிர்வதையும் ஊக்குவிக்கிறது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் குரூப் ஸ்டடி ப்ரொமோட்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் குழு படிப்பு செயலில் பங்கேற்பை ஊக்குவிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது செய்யணும், ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கும் போது அங்கே செயலில் பங்கேற்பு நடக்குது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் students interact with others in group study. மாணவர்கள் குழு படிப்பில் மற்றவருடன் தொடர்பு கொள்கிறார்கள். அது ஆகவே தான் இது ஆப்ஷன் சி தவறு. ஆப்ஷன் சி என்ன சொல்லுகிறது? ஆப்ஷன் சி ஐசோலேஷன். நிச்சயமா அப்படி இல்லை. குரூப் ஸ்டடியில மற்றவர்களோடு தொடர்பு கொள்கிறார். எங்க ஐசோலேஷன் இருக்கு? நாம் இப்படித்தான் ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃபியர்ஃபுல்னஸ் இஸ் நாட் என்கரேஜ். எல்லாரோடய பழகும் போது பயம் போயிடும். ஆனா இங்க பயத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஆப்ஷன் டி. ஆகவே அது தவறான ஆப்ஷன். இங்கு பயந்த தன்மை ஊக்கப்படுத்தப்படவில்லை. ஓகே, we go to the next question. A child learns cleanliness habits through community awareness campaigns. Which agency is involved? ஒரு குழந்தை சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் சுத்தம் பற்றிய பழக்கங்களை கற்கிறது. இது எந்த நிறுவனம் தொடர்புடையது? Is it community, heredity, biological factor, reflex action? Community is the right answer. The correct answer is community because of public campaigns spread the social awareness and healthy practices. So சமூகம் என்பது சரியான பதில். ஏனென்றால் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சமூக விழிப்புணர்வு நல்ல பழக்கங்களை பரப்புகின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் cleanliness habits are learned socially. விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் சுத்தம் பற்றிய பழக்கங்கள் சமூகமாக கற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் biological factors do not teach habits.
உயிரியல் காரணிகளும் பழக்கங்களுக்கும் பழக்கங்களும் சம்பந்தம். பழக்க வழக்கங்கிறது மனத்தளவில் நடக்கும். ஆகவே உயிரியல் காரணிகள் பழக்கங்களை கற்பிக்காது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். So option D also is incorrect because reflex action is automatic behavior. ஆப்ஷன் டி தவறானது. ஏனென்றால் பிரதி செயல், இந்த ரிஃப்ளெக்ஷன் என்பது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்பது தன்னியக்க நடத்தை, தானாக நடப்பது, இன்ஸ்டிங் போல, இயல்பூக்கங்களை போல தன்னியக்கமாக நடப்பது. ஆகவே ஆப்ஷன் டி ஆல்சோ இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவுட்டோர் கேம்ஸ் மெயின்லி ஹெல்ப் சில்ட்ரன் இம்ப்ரூவ் விச் டெவலப்மெண்ட்? வெளிப்புற விளையாட்டுகள் குழந்தைகளுடைய எந்த வளர்ச்சியை முக்கியமாக மேம்படுத்துகின்றன? நிச்சயமா கேம்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் ரியாலிட்டி, அதனால பிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் சரியானதாக இருக்க முடியும். வெளிப்புற விளையாட்டுகள் குழந்தைகளுடைய எந்த வளர்ச்சியை முக்கியமாக மற்ற என்ன எமோஷனல் அதெல்லாம் இல்லை, பிசிக்கல் டெவலப்மெண்ட் தான். இந்த கேள்வியை பொறுத்தவரை மற்ற எல்லாம் சரியாச்சு தவறாக இருக்கின்றன. பிசிக்கல் உடல் வளர்ச்சியை மேம்படுத்துகின்றன. முக்கியமாக மாரல் டிக்ளைன், அறநெறி வீழ்ச்சி இல்லை, எமோஷனல் வீக்னஸ் உணர்ச்சி பலவீனம் இல்லை, சோஷியல் ஐசோலேஷன் சமூக தனிமை இல்லை. ஸோ பிசிக்கல் டெவலப்மெண்ட். The correct answer is physical development because outdoor games improve strength, coordination and fitness. உடல் வளர்ச்சி சரியான பதிலாகும். ஏனென்றால் வெளிப்புற விளையாட்டுகள் உடல் வலிமை, ஒத்திசைவு மற்றும் உடற்தகுதியை மேம்படுத்துகின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கேம்ஸ் ஜெனரலி சப்போர்ட் பாசிட்டிவ் growth. ஸோ ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் விளையாட்டுகள் பொதுவாக நல்ல வளர்ச்சியை ஆதரிக்கின்றன. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் அவுட்டோர் பிளே ரெடியூசஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஆப்ஷன் சி தவறானது. என்றால் வெளிப்புற விளையாட்டு உணர்ச்சி அழுத்தத்தை குறைக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, எமோஷனல் வீக்னஸ். ஆக்சுவலி எமோஷனல் ஸ்ட்ரென்த்து தான் இங்கே வருது. பிள்ளைய விளையாடுச்சுன்னா, வெளியே போய் மற்ற பிள்ளைகளோட விளையாடுச்சுன்னா எமோஷனல் ஸ்ட்ரென்த். ஆனால் இங்கே கொடுத்துக்கிறது எமோஷனல் வீக்னஸ். ஆகவே அது தவறு. இப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கேம்ஸ் என்கரேஜ் இன்டராக்ஷன். விருப்பம் டி தவறானது. ஏனென்றால் விளையாட்டுகள் தொடர்பை ஊக்குவிக்கின்றன. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, சோஷியல் ஐசோலேஷன், உறவே இல்லாத மாதிரி சமூக தனிமை பற்றி பேசுது. அதனால அது தவறு. ஆக்சுவலி வெளியே போய் விளையாடுனா சமூக திறன்கள் வெளிப்படுகின்றன. அடுத்த கேள்வி, a child learns a discipline by following a school timetable regularly. Which agency is responsible? ஒரு குழந்தை பள்ளி நேர அட்டவணையை முறையாக பின்பற்றுவதன் மூலம் ஒழுக்கத்தை கற்கிறது. எந்த நிறுவனம் பொறுப்பாக? நிச்சயமா ஸ்கூல். ஸ்கூல்னாலே ஒரு ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஃபார்மலா சில பழக்க வழக்கங்கள், அதாவது பழக்கப்படுத்துகிறது சில விஷயங்கள், அதான் ஸ்கூல். ஆகவே குழந்தை பள்ளி நேர அட்டவணை முறையாக பின்பற்றணும் ஒழுக்கத்தை கற்கிறது என்று சொன்னால் அது பள்ளிக்கூடத்தில் தான் நடைபெறும். ஏனென்றால் ஸ்கூல் இஸ் அ ஃபார்மல் எஜுகேஷன், வெரி மச் ஸ்ட்ரக்சர்ட். The correct answer is school because structured routines in schools promote discipline and responsibility. பள்ளி என்பது சரியான பதில். ஏனென்றால் பள்ளியினுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட நடைமுறைகள் ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் டெலிவிஷன் டஸ் நாட் ப்ரொவைட் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின். விருப்பம் பி தவறானது. ஏனென்றால் தொலைக்காட்சி ஒழுங்கான ஒழுக்கத்தை வழங்காது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பியர் pressure may not always encourage discipline. ஆப்ஷன் சி தவறானது. ஏனென்றால் நண்பர் அழுத்தம் எப்போதும் ஒழுக்கத்தை ஊக்குவிக்காது. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் தி இன்டர்நெட் alone does not ensure routine habits. விருப்பம் டி தவறானது. ஏனென்றால் இணையமற்ற ஒழுங்கான பழக்கத்தை உறுதி செய்யாது. I hope you understood this. ஆனால் சரியான பதில் ஸ்கூல் தான். A child develops a fear after continuously watching horror movies. Which aspect of media impact is shown? தொடர்ந்து பயங்கர திரைப்படங்களை பார்ப்பதால் ஒரு குழந்தைக்கு பயம் உருவாகிறது. இதில் ஊடகத்தினுடைய எந்த தாக்கம் காணப்படுகிறது? நிச்சயமா அந்த முதல் தான் நெகட்டிவ் எமோஷனல் இம்பேக்ட். பிசிக்கல் ஃபிட்னஸ், மாரல் கரேஜ், சோஷியல் லீடர்ஸ் பாசிட்டிவ். இங்கே எது எந்த தாக்கம் நெகட்டிவாக பேசும்போது அது நெகட்டிவ் எமோஷனல் இம்பேக்ட் சரியான பதிலாக இருக்க முடியும். ஏன்னா ஃபியரை பற்றி பேசணும். So the correct answer is a negative emotional impact because frightening media content can create anxiety and fear in children. எதிர்மறை உணர்ச்சி தாக்கம் சரியான பதில். ஏனென்றால் பயமுறுத்தும் ஊடக உள்ளடக்கம் குழந்தைகளில் அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கலாம். Option B is incorrect because horror movies do not improve fitness.
பயங்கர திரைப்படங்கள் உடல் தகுதியை மேம்படுத்தும். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃபியர் டஸ் நாட் இண்டிகேட் கரேஜ். விருப்பம் சி தவறானது, ஏனென்றால் பயம் தைரியத்தை குறிக்காது. நீங்க அதை வாட்சி பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லீடர்ஷிப் இஸ் அன்ரிலேட்டட். விருப்பம் டி தவறானது, ஏனென்றால் தலைமைத்துவம் இந்த கேள்வியோடு தொடர்புடையது அல்ல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ், ரைட்? சோஷியல் லீடர்ஷிப்க்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லை. Next question, a child learns respect for elders by observing grandparents at home. Which agency influences this learning? ஒரு குழந்தை வீட்டில் தாத்தா பாட்டியை கவனித்து பெரியவர்களை மதிக்க கற்கின்றது. இதில் எந்த நிறுவனம் இந்த கற்றலை பாதிக்கிறது? நிச்சயமா ஃபேமிலி, மீடியா, பிளே கிரவுண்ட், டெக்னாலஜி. ஆனால் அட் ஹோம்னு சொன்னப்பனால நம்ம அதுதானே சொல்லணும். ஃபேமிலி இஸ் த ரைட் ஆன்சர். The correct answer is family because the value formation begins within the home environment. குடும்பம் சரியான பதில், ஏனென்றால் மதிப்புகளின் உருவாக்கம் வீட்டு சூழலில் தொடங்குகிறது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மீடியா இஸ் நாட் த டைரக்ட் சோர்ஸ் ஹியர். ஆப்ஷன் பி தவறானது, இங்கு ஊடகம் நேரடி ஆதாரம் அல்ல. சரியா? இந்த கேள்விக்கான பதில் அல்ல, நேரடி ஆதாரம் இல்லை. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ் மெயின்லி லேர்ன்ட் அட் ஹோம். விருப்பம் சி தவறானது, அதாவது பிளே கிரவுண்டு சொல்றான். ஒரு குழந்தை வீட்டில் தாத்தா பாட்டியை கவனித்து பெரிய இது எந்த நிறுவன கற்றலை பாதிக்கிறது? நிச்சயமா பிளே கிரவுண்டா இருக்க முடியாது. ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ் இஸ் மெயின்லி லேர்ன்ட் அட் ஹோம், நாட் இன் த பிளே கிரவுண்ட். தட்ஸ் தி ஐடியா. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் டெக்னாலஜி அலோன் கேனாட் டீச் ரெஸ்பெக்ட் எஃபெக்டிவ்லி. ஆப்ஷன் டி தவறானது, ஏனென்றால் தொழில்நுட்பம் மட்டும் மரியாதையை பயனுள்ளதாக கற்பிக்காது. Question number 20. Chess and strategic games mainly develop which ability? சதுரங்கம் மற்றும் திட்டமிடும் விளையாட்டுகள் எந்த திறனை முக்கியமாக வளர்க்கின்ற? கிரிட்டிக்கல் திங்கிங், நாட் மசில் இன்ஜரி. தசை காயம், பிளைண்ட் இமிட்டேஷன், குருட்டு பின்பற்றல், எமோஷனல் இம்பேலன்ஸ், உணர்ச்சி சமநிலை என்பது கிரிட்டிக்கல் திங்கிங்கை ஏற்படுத்துகிறது. செஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் மெயின்லி டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங். So the correct answer is critical thinking because such games require planning, analysis and decision making. விமர்சன சிந்தனை சரியான பதில், ஏனென்றால் இவ்வகை விளையாட்டுகள் திட்டமிடல், பகுப்பாய்வு மற்றும் முடிவெடுப்பை தேவைப்படுத்துகின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் தீஸ் கேம்ஸ் ஆர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ். விருப்பம் பி தவறானது, ஏனென்றால் இவை அறிவாற்றல் செயல்பாடுகள். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் என்கரேஜ் இண்டிபெண்டன்ட் திங்கிங். விருப்பம் சி தவறானது, ஏனென்றால் திட்டமிடும் விளையாட்டுகள் சுய சிந்தனையை ஊக்குவிக்கின்றன. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் சச் கேம்ஸ் யூஸ்வலி இம்ப்ரூவ் கான்சன்ட்ரேஷன். விருப்பம் டி தவறானது, ஏனென்றால் இந்த மாதிரி செஸ் விளையாட்டுகள், ஸ்ட்ராட்டஜி விளையாட்டுகள் எல்லாம் பொதுவாக கவனத்தை, அட்டென்ஷன் பவரை மேம்படுத்துகின்றன. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Read the questions correctly, you will be able to get the answer immediately. A child refuses to use bad words because classmates disapprove of such language. Which agency of socialization mainly influences the child? ஒரு குழந்தை தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மறுக்கிறது, ஏனென்றால் வகுப்பு நண்பர்கள் அந்த கெட்ட மொழியை ஏற்கவில்லை. இதில் எந்த சமூகமயமாக்க நிறுவனம் குழந்தையை முக்கியமாக பாதிக்கிறது? நம்ம ஏற்கனவே பார்த்த பியர் குரூப். ஏன்னா அவங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. என்ன தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்ற, உடனே எனக்கு பிடிக்கல போ அப்படின்லாம் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு. அது பியர் குரூப் தான் அப்படி ஒரு கரெக்ஷனை ஏற்படுத்துது. So the correct answer is peer group because children often modify their behavior according to the acceptance or rejection of friends. நண்பர்கள் சரியான பதில், ஏனென்றால் குழந்தைகள் நண்பர்களுடைய ஏற்றுக்கொள்ளல் அல்லது மறுப்பை அடிப்படையாக கொண்டு தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் லாங்குவேஜ் ஹேபிட்ஸ் ஆர் சோஷியலி லேர்ன், நாட் இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக்கலி. ஆப்ஷன் பி தவறானது, ஏனென்றால் மொழி பழக்கங்கள் சமூகமாக கற்றுக்கொள்ளப்படுகின்றன, மரபாக அல்ல. Option C is incorrect because television is not the influencing factor in this situation. Option C தவறானது, ஏனெனில் இந்த சூழலில் தொலைக்காட்சி தாக்கம் செலுத்தும் காரணியாக இல்லை. Option D is incorrect because the biological growth does not determine polite speech. Option D தவறானது, ஏனென்றால் உயிரியல் வளர்ச்சி மரியாதைக்கான பேச்சை நிர்ணயிக்காது. Next question. A teacher encourages students to work together on a science project. Which quality is mainly developed?
ஒரு ஆசிரியர் மாணவர்களை அறிவியல் திட்டத்தில் ஒன்றாக பணியாற்ற ஊக்குவிக்கின்றார். இது எந்த குணம் முக்கியமாக வளர்க்கப்படுகிறது? நிச்சயமா சயின்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும்னா கோஆபரேஷன். அதுதான் சரியான பதிலாக. So the correct answer is cooperation because group activities teach students to share ideas and responsibilities. ஒத்துழைப்பு என்பது சரியான பதில். ஏனென்றால் குழு செயல்பாடுகள் மாணவர்களுக்கு கருத்துக்களையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்ள கற்பிக்கின்றன. Option B is incorrect because collaborative work reduces fear. Option B is wrong because கூட்டு பணிகள் பயத்தை குறைக்கின்றன. மற்றவர்களோடு சேர்ந்து செய்கின்ற பணிகள் பயத்தை குறைக்கின்றன. Option C is incorrect because students interact actively during group work. Option C is wrong because குழு பணியின் போது மாணவர்கள் செயலில் தொடர்பு கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அதுதான். Option D is incorrect because students learn teamwork, not dependence. விருப்பம் டி தவறானது. ஏனென்றால் மாணவர்கள் சார்ந்திருப்பதே அல்ல, குழு ஒத்துழைப்பை கற்கின்றனர். ஆனால் அந்த ஆப்ஷன் டிங்கிறது டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிறோம். அதாவது முழுக்க சார்ந்திருப்பதை பற்றி பேசுகிறது. ஆனா இந்த மாதிரி குழுவாக செயல்படுதல், குழு ஒத்துழைப்பு, குழு ஒத்துழைப்பை ஏற்படுத்துது. தனியாக அவங்க இருக்க முடியாது. அதனால ஆப்ஷன் டி ஆல்சோ இஸ் இன்கரெக்ட். ஒரு முறை நல்லா கற்பனையோடு வாசித்தாலே எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் சொல்ல முடியும். Children learn to care for the environment through tree planting programs organized in the locality. Which agency plays the major role? குழந்தைகள் தங்கள் பகுதியில் நடத்தப்படும் மர நடுகை திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கற்கின்றனர். இதில் எந்த நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கிறது? நிச்சயமா கம்யூனிட்டி. அந்த லோக்கல் கம்யூனிட்டி எந்த இடத்தில் வாழ்கிறார்களோ அந்த இடத்திற்கு உள்ள அந்த கம்யூனிட்டி, சமூகம். So the correct answer is community because social programs conducted in society create awareness and responsible citizenship. சமூகம் சரியான பதில். ஏனென்றால் சமூகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வை, பொறுப்பான குடியுரிமையை உருவாக்குகின்றன. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் த மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆர்கனைஸ்ட் கம்யூனிட்டி ஆக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிங்கிறது பியர் பிரசன்ட். இங்கே கம்யூனிட்டியை பற்றி பேசணும். கம்யூனிட்டி, த கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்யூனிட்டி. அது சொல்லிட்டோம். Because social programs conducted in society create awareness and responsible citizen. Very sorry, நான் சரியா சொல்லுகிறேன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு அசதியாக இருக்கிறது, அதனால் பரவாயில்லை, நல்ல முறையில் நான் பேசிவிடுகிறேன். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் த மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஆர்கனைஸ்ட் கம்யூனிட்டி ஆக்ஷன். ஆப்ஷன் பி இஸ் ராங் பிகாஸ் முக்கிய தாக்கம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூக நடவடிக்கையிலிருந்து வருகிறது. ஆனா இங்கே என்ன சொல்லியிருக்கு? நண்பர் அழுத்தம், டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது, அது தவறு. ஸோ அடுத்த ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அலோன் ஆர் நாட் மென்ஷன் ஹியர். இங்கே விளம்பரங்கள் மட்டும் குறிப்பிடப்படவில்லை கேள்வியில். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் என்வாயர்மெண்டல் கன்சர்ன் இஸ் சோஷியலி டெவலப். ஆப்ஷன் டி இஸ் ராங் பிகாஸ் சுற்றுச்சூழல் பற்றிய அக்கறை சமூகமாக வளர்க்கப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஜெனட்டிக் ஃபேக்டர், மரபியல் காரணி இந்த கேள்வியோடு பொருந்தாது. அடுத்த கேள்வி, a child improves a hand-eye coordination by playing badminton regularly. Which development is mainly promoted? ஒரு குழந்தை தொடர்ந்து பேட்மிண்டன் விளையாடுவதன் மூலம் கை கண் ஒத்திசைவை மேம்படுத்துகிறது. இதில் எந்த வளர்ச்சி முக்கியமாக ஊக்குவிக்கப்படுகிறது? நிச்சயமா பிசிக்கல் டெவலப்மெண்ட் தானே. பிளேயிங் பேட்மிண்டன்னாலே அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி. So physical development, no moral decline, not emotional disturbance, no social withdrawal, etc. So the physical development is the correct answer because sports activities improve coordination, flexibility and muscular strength. உடல் வளர்ச்சி சரியான பதில். ஏனென்றால் விளையாட்டு செயல்பாடுகள் ஒத்திசைவு, நெகிழ்வு மற்றும் தசை வலியை மேம்படுத்துகின்றன. Option B is incorrect because sports usually encourage positive values. Option B is wrong because விளையாட்டுகள் பொதுவாக நல்ல மதிப்புகளை ஊக்குவிக்கின்றன. ஆனா இங்கே வேற போச்சு. இதுல மாரல் டிக்ளைன், அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆக்சுவலி மொராலிட்டி வளர்றதான் சொல்லணும். A child develops creativity by building models with blocks during playtime. Which area of development is mainly enhanced? ஒரு குழந்தை விளையாட்டு நேரத்தில் கட்டுகளை கொண்ட மாதிரிகளை உருவாக்குவதன் மூலம் படைப்பாற்றலை வளர்க்கிறது. இதில் எந்த வளர்ச்சி பகுதி முக்கியமாக மேம்படுகிறது?
a child was created by building models with the blocks during playtime. அது அறிவாற்றல் வளர்ச்சி தானே, cognitive development. The correct answer is cognitive development because creative play improves imagination, reasoning and problem solving abilities. அறிவாற்றல் வளர்ச்சி சரியான பதில். ஏனென்றால் படைப்பாற்றல் விளையாட்டு கற்பனை, காரண சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை மேம்படுத்துகிறது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இல்னஸ் இஸ் அன்ரிலேட்டட் டு கிரியேட்டிவ் பிளே. அந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்னஸ் இஸ் அன்ரிலேட்டட் டு கிரியேட்டிவ் பிளே. ஆப்ஷன் பி இஸ் ராங் பிகாஸ் நோய் படைப்பாற்றல் விளையாட்டுடன் தொடர்புடையது அல்ல. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பயாலஜிக்கல் மெச்சூரிட்டி இஸ் நாட் த மெயின் அவுட்கம். அதை பற்றி கேட்கிறோம். ஸோ உயிரியல் முயற்சி இங்கு முக்கிய விளைவாக இல்லை. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் நாட் கிரியேட்டிவ். அதுவாக நடக்கிறது, அது போய் படைப்பு திறன்லாம் இதுக்கு இல்லை. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தானாக நடைபெறுவது. பிரதி செயல் தன்னியக்கமானது படைப்பாற்றல் சார்ந்தது அல்ல. ஆகவே ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். Next question. A child spends excessive time on mobile games and avoids outdoor activities. What negative impact is likely to occur? ஒரு குழந்தை அதிக நேரத்தை மொபைல் விளையாட்டுகளை செலவிட்டு வெளிப்புற செயல்பாடுகளை எதிர்க்கிறது. இதில் எந்த எதிர்மறை தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது? ரெடியூஸ்டு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, குறைந்த உடல் செயல்பாடு, இம்ப்ரூவ்டு சோசியல் இன்டராக்ஷன், மேம்பட்ட சமூக தொடர்பு, பெட்டர் இமோஷனல் பேலன்ஸ், சிறந்த உணர்ச்சி சமநிலை, இன்க்ரீஸ்டு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், அதிகமான சமூக பங்கேற்பு. அதனால என்ன நெகட்டிவ் இம்பாக்ட்? அதாவது அதிகமாக மொபைல் கேம்ஸும் அப்புறம் எப்போவுமே இன்டோர் கேம்ஸ், எப்போவுமே அவுட்டோர் கேம்ஸ்க்கு போகிறதே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் எந்த எதிர்மறை தாக்கம் அப்படின்னா ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குறைந்த உடல் செயல்பாடு தான் இருக்கும். சின்ன குழந்தைகளும் அப்படி இருந்தால் பின்னால் நோய்வாய்ப்பட்டு இருக்கும், நோயாளியாக மாறிவிடும். அடல்ட் ஆனாலே நிறைய பேர் நோயாளியாக இருக்காங்க. காரணம் சின்ன வயசில் எந்த விதமான உடல் செயல்பாடு இல்லை. ஸ்டார்டிங்லேயே 5 வயசுலேயே மொபைலில் தொடங்கினா வெளியில் போய் விளையாடுறதில்லை, மற்ற மாணவர்களோடு சேர்வதில்லை. அதுவே சோஷியல் ஸ்கில்ஸ் பூராமே குறைஞ்சி போகுது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. What is the explanation? The correct answer is reduced physical activity because excessive screen time limits exercise and outdoor movement. குறைந்த உடல் செயல்பாடு சரியான பதில். ஏனெனில் அதிகமான திரை நேரம் உடல் பயிற்சியையும் வெளிப்புற அசைவையும் குறைக்கிறது. So option B is incorrect because excessive gaming may reduce face-to-face interaction. அது அதிகமாக அந்த கேம் எல்லாம் ஸ்போர்ட்ஸில் இது ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துக்கிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன், மற்றவங்க முகத்தை பார்த்து பேசுவது குறைந்து போகிறது. அதனால ஷை கேரக்டராக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஆப்ஷன் பி தவறானது. ஏனென்றால் அதிகமான விளையாட்டு நேரம் நேரடி சமூக தொடர்பை குறைத்து விடுகிறது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் எக்ஸசிவ் ஸ்கிரீன் மே excessive screen use may create stress and imbalance. So option C is wrong. அதிகமான திரை பயன்பாடு அழுத்தத்தையும் சமநிலையின்மையும் உருவாக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிற நேரங்கள். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மொபைல் கேமிங் டஸ் நாட் இன்க்ரீஸ் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ராங். மொபைல் விளையாட்டுகள் சமூக பங்கேற்பை அதிகரிக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்னிங் அசம்பிளி இன் ஸ்கூல் ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் பேட்ரியாட்டிசம் அண்ட் யூனிட்டி. Which agency of socialization is highlighted? நிச்சயமா ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கு இதெல்லாம் பல்வேறு விதமான செமினார்ஸ் இருக்கு, பல அறிஞர்கள் பேசுகிறார்கள். மார்னிங் அசம்பிளியில எல்லாம் பேசுறாங்க, டீச்சர்ஸ் பேசுறாங்க, நல்ல சிறந்த குழந்தைகளை பேச அழைக்கின்றார்கள் ஒரு டாபிக்ல. இது எல்லாமே என்ன செய்கிறது? இட் டெவலப்ஸ் பேட்ரியாட்டிசம் அண்ட் யூனிட்டி. ஆகவே ஸ்கூல் அப்படிங்கிற ஊடகத்தின் வழியாக நடக்கக்கூடியது. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்கூல் பிகாஸ் ஸ்கூல்ஸ் ஆர்கனைஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் டெவலப் சிட்டிசன்ஷிப் வேல்யூஸ் அண்ட் கலெக்டிவ் ஐடென்டிட்டி. பள்ளி என்பது சரியான பதில். ஏனென்றால் பள்ளிகள் குடியுரிமை மதிப்புகளையும் குழு அடையாளத்தையும் வளர்க்கும் செயல்பாடுகளை ஏற்பாடு செய்கின்றன. ஸோ கலெக்டிவ் ஐடென்டிட்டி, குழு அடையாளம், நாங்கள் தமிழினம், அந்த மாதிரி சொல்லுவோம். Option B is incorrect because media is not the direct source in this example. Option B is wrong. ஏனென்றால் இந்த உதாரணத்தில் ஊடகம் நேரடி ஆதாரம் அல்ல. இந்த கேள்விக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். That's the idea here. Option C. Option B is incorrect. Media is not the direct use. நம்ம ஸ்கூலை பற்றி பேசுகிறோம், மார்னிங் அசம்பிளி, அதுக்கும் மீடியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்து
Option C is incorrect because the activity is conducted within school. ஆப்ஷன் சி தவறான. ஏன்னா இந்த செயல்பாடு பள்ளிக்குள் நடத்தப்படுகிறது, ஆனா ஃபேமிலிங்கிறது குடும்பத்துல நடக்கிறது. ஆகவே இதுக்கு அதுக்கு சம்பந்தம். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இன்டர்நெட் யூசேஜ் இஸ் நாட் மென்ஷன்ட் ஹியர். இங்கு இணைய பயன்பாடு குறிப்பிடப்படவில்லை, ஆகவே இதுக்கும் கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. Next question, a child learns helping behavior after watching parents support neighbors during emergencies. Which value is mainly developed? நிச்சயமா பரிவு என்ற ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளுக்கு பரிமாறப்படுகிறது. அவசர நிலையில் பெற்றோர் அயலவர்களுக்கு உதவுவதை பார்த்த பிறகு ஒரு குழந்தை உதவும் பண்பை கற்றுக்கொள்கிறது. இது எந்த மதிப்பு முக்கியமாக வளர்கிறது? எம்பதி. Not aggression, not selfishness, not fear. The correct answer is empathy because observing caring actions teaches concern for others. சரியான பதில் பரிவு. ஏனென்றால் அக்கறையுடன் செய்யப்படும் செயல்களை கவனிப்பது பிறருக்கான அக்கறையை கற்பிக்கிறது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஹெல்பிங் பிஹேவியர் இஸ் ஆப்போசிட் டு அக்ரஷன். விருப்பம் பி. ஆப்ஷன் பி தவறானது. ஏனென்றால் உதவும் பண்பு ஆவேசத்துக்கு எதிர்மறையானது, ஆனா அக்ரஷன் கொடுத்துருக்கனால அது தவறு. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் சப்போர்ட்டிங் அதர்ஸ் டிஸ்கரேஜஸ் செல்ஃபிஷ்னஸ். ஆனால் செல்ஃபிஷ்னஸ் கொடுத்துருக்காங்க, ஆகவே அது தவறு. பிறருக்கு உதவுவது சுயநலத்தை குறைக்கிறது, ஆனால் இங்கே செல்ஃபிஷ்னஸை காரணமாக காமிச்சிருக்காங்க, ஆகவே அது தவறு. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் தி எக்ஸாம்பிள் ஃபோக்கஸஸ் ஆன் கேரிங் நாட் ஃபியர். அதாவது இந்த உதாரணம் அக்கறையை குறிக்கிறது, பயத்தை அல்ல. ஆப்ஷன் டி என்ன சொல்லுகிறது? பயம். நிச்சயமா பயம் சரியான பதிலாக நிச்சயமா இருக்க முடியாது. அடுத்த கேள்வி, children participating in drama activities become more expressive and confident. Which development is mainly supported? நாடக செயல்பாடுகள் பங்கேற்கும் குழந்தைகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் தன்னம்பிக்கையுடன் மாறுகின்றனர். இதில் எந்த வளர்ச்சி முக்கியமாக ஆதரிக்கப்படுகிறது? நிச்சயமா எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், நாட் டைஜஸ்டிவ் டெவலப்மெண்ட், ஹெரிடிட்டி growth or physical illness. So emotional and social development is the right answer. Because drama activities improve expression, confidence and interaction skills. உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி சரியான பதிலாகும். சோ உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி சரியான பதில். நாடக செயல்பாடுகள் வெளிப்பாடு, தன்னம்பிக்கை மற்றும் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகின்றன. I hope you understood this. Next one. Option C is incorrect because hereditary growth is biological in nature. Option D is incorrect because the example does not discuss illness. And illness கொடுத்திருக்கனால அது தவறு. I hope you understood this. Next question. A child learns time management by balancing studies, play, and household responsibilities. Which socializing agency contributes most directly at home? ஒரு குழந்தை படிப்பு, விளையாட்டு மற்றும் வீட்டு பொறுப்புகளை சமநிலைப்படுத்தி நேர மேலாண்மையை கற்கிறது. இதில் வீட்டில் எந்த சமூகமயமாக்கும் நிறுவனம் நேரடியாக அதிக பங்கு வகிக்கிறது? I hope you understood this, no? Time management. அது நிச்சயமா ஃபேமிலியில தான் முதல் துவக்கத்திலேயே இதெல்லாம் நடக்குது. The correct answer is family because parents guide children in organizing routines and responsibilities at home. குடும்பம் சரியான பதில். ஏனென்றால் பெற்றோர் வீட்டில் நடைமுறைகளையும் பொறுப்புகளையும் ஒழுங்குபடுத்த குழந்தைகளுக்கு வழிகாட்டுகின்றார். சில வீடுகளில் நாமே பார்க்கிறோம். இப்போ அம்மா டீச்சர் அப்படின்னு சொன்னா அவங்க கரெக்ட் நேரத்துக்கு போகணும். பிள்ளைங்க 9 மணிக்கு போனோம்னா அப்பாவும் அவர் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு, அம்மாவும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. பிள்ளைங்க தனியா இருந்து அவங்க எல்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு 9 மணிக்கு வீட்டையும் பூட்டிட்டு வெளியில இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை அவங்க கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மீடியா டஸ் நாட் டைரக்ட்லி சூப்பர்வைஸ் டெய்லி ரொட்டீன்ஸ். விருப்பம் பி தவறானது, ஏனெனில் ஊடகம் தினசரி நடைமுறைகளை நேரடியாக கண்காணிக்கிறது. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் இன்டைரக்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். கம்யூனிட்டிக்கு அதுக்கு சம்பந்தம், கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. இந்த சூழலில் சமூகத்தின் தாக்கம் மறைமுகமாகத்தான் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு ரொட்டீன் மேனேஜ்மெண்ட். வீட்டு நடைமுறை மேலாண்மைக்கு நண்பர்கள் முக்கிய பொறுப்பல்ல. அதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சா இந்த மாதிரி கேள்விகள் மிக எளிதாகத்தான் இருக்கும். அதனால் இருந்தாலும் அது ஏன் தவறு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு முறை அப்படி பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் பார்த்தவுடன் நாம் சரியான பதில்களை கண்டுபிடிக்க முடியும்.
இது அடுத்து நாம் எங்கு சொல்கிறோம் என்று சொன்னால் ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். முதல்ல மேட்சிங் டைப். இந்த பக்கம் ஃபேமிலி, ஸ்கூல், ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல், பியர் குரூப், மீடியாலாம் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டூல அதற்கான விளக்கம் எது எதோட சேரும்னு பார்ப்போம். ஃபேமிலி. ஃபேமிலிங்கிறது இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாருங்க, குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிறது நாலாவது பாருங்க, பிரைமரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன் ஃபார் சில்ட்ரன். நம்ம ஏற்கனவே தியரியில படிச்சிருக்கோம். முதல்ல முதன்மை சமூக மயமாக்கல் அமைப்பே ஃபேமிலி தான். ஸ்கூலோட செகண்டரி ஏஜென்சி தான். பிரைமரி ஏஜென்சி எப்போவுமே ஃபேமிலி. அப்போ அந்த முதல் இது ஏ கோஸ் டு 4 அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளும் முதன்மை சமூகமாக, அதாவது பிரைமரி ஏஜென்சி ஆஃப் சோசியலிசம். ஏ கோஸ் டு 4. அடுத்து பிஏ பாருங்க, பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது? நிச்சயமா ப்ரொவைட்ஸ் ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின். ஓகே, பி வந்து என்ன அப்படின்னா அது 2 தான். ஃபார்மல் எஜுகேஷன் தான் அங்கே நடக்குது ஸ்கூல். அதனால பி கோஸ் டு 2, அது பிரச்சனை இல்லை. பியர் குரூப், அதை பாருங்க. பியர் குரூப் அப்படிங்கிறது ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் கோஆபரேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நிச்சயம் நண்பர்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒத்துழைப்பையும் நட்பையும் வழங்குகின்றன. ஆகவே பியர் குரூப். சி என்பது கோஸ் டு 3. மீடியா என்பது நீங்க இப்போ 1 பாருங்க, இந்த லிஸ்ட் டூல உள்ள 1, இன்ஃப்ளூயன்ஸ் சில்ட்ரன் த்ரூ டெலிவிஷன், இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் கான்டென்ட். இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். மீடியா என்பது என்ன செய்கிறது? இட் இன்ஃப்ளூயன்ஸ் சில்ட்ரன் த்ரூ டெலிவிஷன், இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் கான்டென்ட். ஸோ டி கோஸ் டு 1 அப்படின்னு சொல்றோம். அப்போ சரியான பதில் என்னவா இருக்கும்? இதுல பாருங்க, கரெக்ட் ஆன்சர் வந்து அந்த 2, A goes to 4, B goes to 2, C goes to 3 and D goes to 1. நாம் சரியாக இதை உணர்ந்து சேர்க்க வேண்டும். சரியான அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். How to explain this? Family is the primary agents of socialization and shapes the child's behavior and values. குடும்பம் என்பது சமூகமயமாக்கலுடைய முதன்மை அமைப்பாக இருந்து குழந்தைகளின் நடத்தை மற்றும் மதிப்புகளை உருவாக்குகிறது. ஸ்கூல் ப்ரொவைட்ஸ் ஃபார்மல் எஜுகேஷன், டிசிப்ளின் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் டு சில்ட்ரன். பள்ளி குழந்தைகளுக்கு முறையான கல்வி, ஒழுக்கம் மற்றும் சமூக திறன்களை வழங்குகிறது. பியர் குரூப் ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப், கோஆபரேஷன் அண்ட் ஷேரிங் ஹேபிட்ஸ். சமவயது குழு குழந்தைகளின் நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் பகிர்வு பழக்கங்களை வளர்க்கிறது. மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் சில்ட்ரன் த்ரூ டெலிவிஷன், இன்டர்நெட் அண்ட் சோசியல் மீடியா கான்டென்ட். ஊடகம், தொலைக்காட்சி, இணையம் மற்றும் சமூக ஊடக உள்ளடக்கங்கள் மூலம் குழந்தைகளை பாதிக்க. ஐ ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அதே போல நெக்ஸ்ட் கொஸ்டின், அதுவும் மேட்சிங் டைப் தான். இந்த பக்கம் பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் லிஸ்ட் 1ல கொடுத்துருக்காங்க. அதற்கான விளக்கம் லிஸ்ட் 2ல. எது எதோட போகுது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்கின்ற பொழுது என்ன பார்க்கிறோம்? A goes to 2, B goes to 4, C goes to 3 and D goes to 1. எப்படி என்று பார்ப்போம். பிசிக்கல் டெவலப்மெண்ட்ங்கிறது என்னது? growth of muscles and body coordination, அதுதான் பிசிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ A goes to 2. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? லேர்னிங், இன்டராக்ஷன் அண்ட் கோஆப்ரேஷன் வித் அதர்ஸ், அதுதானே சோஷியல் டெவலப்மெண்ட். அப்ப அது வந்து 4க்கு போகுது. B goes to 4, C goes to 3. அது அப்படியே இருக்கு. உணர்ச்சி வளர்ச்சிங்கிறது உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கட்டுப்படுத்தும். எமோஷனல் டெவலப்மெண்ட் மீன்ஸ் லேர்னிங் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் கண்ட்ரோல். C goes to 3. அறிவாற்றல் வளர்ச்சியை பாருங்க. அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 1, டெவலப்மெண்ட் ஆஃப் திங்கிங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. D goes to 1. D goes to 1. அப்ப இதுல எது சரியான பதில்? அந்த முதல் இது A goes to 2, B goes to 4, C goes to 3, D goes to 2 அப்படிங்கிறது. D goes to 1, சாரி, D goes to 1. அது அந்த முதல் ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதை பார்த்தோன்னா நம்மளால கண்டுபிடிக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இது பண்ணிட்டு அந்த இதை நம்ம போட்டோம். இதை எளிதாக கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல் இது வந்து 4ன்னு வைங்க, அது எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த 4ன்னு 2 இருந்துச்சுன்னா அந்த 2 மட்டும் பாருங்க. ரொம்ப ஈஸியா டக்குன்னு பார்த்துருங்க. ஒரு 2 ரைட்னாக்கா அடுத்த CD எல்லாம் ரைட்டா தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது மேட்சிங் டைப். கொஸ்டின் 33, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. பிளே. இந்த பக்கம் வந்து பிளே, கம்யூனிட்டி, சமூக குழு, ஐ மீன் கம்யூனிட்டி, டெலிவிஷன், இன்டர்நெட் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல அதுக்கான விளக்கம்.
எது எதோட போகும் என்று பார்க்க வேண்டும். பிளே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சில்ட்ரன். அப்படி உண்டா? A goes to 2, B goes to 3, C goes to 1, D goes to 1. பிளே அப்படிங்கிறது ஹெல்ப் சில்ட்ரன் டெவலப் ஃபிட்னஸ் அண்ட் டீம் ஒர்க். அதானே உண்மை. இப்போ தானே பார்த்தோம். அதாவது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் குழு பணியை வளர்க்கிறது. அதான் வந்து பிளே. கம்யூனிட்டியை பாருங்க. கம்யூனிட்டி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சில்ட்ரன். அதனால பி கோஸ் டு 2 அப்படிங்கிறது பி கோஸ் டு 2 இல்லை 3. பி கம்யூனிட்டியா? கம்யூனிட்டி அப்படிங்கிறது 3 ப்ரொவைட் சோஷியல் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயத்தில் ஒரே மாதிரி இப்போ நான் தப்பு பண்ண மாதிரி ஆக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ சமூக குழு என்பது சமூக மதிப்புகள் மற்றும் கலாச்சார அனுபவங்களை வழங்குகிறது. தொலைக்காட்சி என்பது நிச்சயமா என்னது? இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் சில்ட்ரன். அது நிச்சயமா நடக்கும். அதனால சி கோஸ் டு 1, D goes to 4. இன்டர்நெட்டுங்கிறது gives access to information and digital learning. தகவல் மற்றும் டிஜிட்டல் கற்றலுக்கு அணுகலை வழங்குகிறது தான் இன்டர்நெட், இணையம் என்பது. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். பிளே ப்ரொமோட்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டீம் ஒர்க் அண்ட் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் அமங் சில்ட்ரன். விளையாட்டு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், குழு பணித்திறன் மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. கம்யூனிட்டி ப்ரொவைட்ஸ் கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் சோஷியல் எக்ஸ்பீரியன்சஸ் டு சில்ட்ரன். சமூக குழு குழந்தைகளுக்கு கலாச்சார மதிப்புகள் மற்றும் சமூக அனுபவங்களை வழங்குகிறது. டெலிவிஷன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். தொலைக்காட்சி குழந்தைகளுடைய நடத்தை, மனப்பாங்கு மற்றும் வாழ்க்கை முறையை பாதிக்கக்கூடும். இன்டர்நெட் கிவ்ஸ் சில்ட்ரன் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இணையம் குழந்தைகளுக்கு தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் கற்றல் வாய்ப்புகளை வழங்குகிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நாம் அடுத்த கேள்விக்கு போறோம். ரோல் ஆஃப் ஃபேமிலி இன் சைல்ட் டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சியில் குடும்பத்தின் பங்கு. இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த கேள்வியோட சேர்ந்து போகுது அப்படின்னு பாக்குறதுனா இது ஒரு டைப்பான ஒரு ஹையர் ஆர்டர் கொஸ்டின். எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே மற்ற யூனிட்லேயே நம்ம செய்திருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரோல் ஆஃப் ஃபேமிலி அஸ் அன் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன் இன் சைல்ட்ஹுட். குழந்தை வளர்ச்சியில் சமூகமயமாக்கும் அமைப்பாக குடும்பத்தின் பங்கை சிறப்பாக விளக்குகின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எது? ஃபேமிலி ஹெல்ப்ஸ் ஒன்லி இன் பிசிக்கல் growth ஆஃப் த சைல்ட். சத்தியமா அது ஒன்லி பிசிக்கல் growthக்கு மட்டும்தான் ஃபேமிலியா? அது முக்கியமானதா இருக்கலாம், ஆனா அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதனால ஏ வந்து சேர்ந்து போகல. ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சஸ் எமோஷனல் செக்யூரிட்டி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். நிச்சயம் குடும்பம் உணர்ச்சி பாதுகாப்பு, மொழி வளர்ச்சி, மதிப்புகள் மற்றும் நடத்தை முறைகளை உருவாக்குறது சத்தியமா நடக்குது. அடுத்தது ஃபேமிலி ஹஸ் நோ ரோல் ஒன்ஸ் த சைல்டு ஸ்டார்ட் ஸ்கூலிங். உண்மை அது இல்லை. ஸ்கூலும் ஃபேமிலியும் சேர்ந்து போனதான் குழந்தை உருப்படும். அதனால இதுவும் தவறு. குழந்தை பள்ளிக்கு சென்ற பின் குடும்பத்திற்கு எந்த பங்கும் இல்லையா? பங்கு இருக்கிறது. ஸ்கூல் டீச்சர்ஸோடு சேர்ந்து போனா தான் பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும். ஃபேமிலி டெவலப்மெண்ட் இஸ் லிமிடெட் ஒன்லி டு எக்கனாமிக் சப்போர்ட். குடும்பத்துடைய பங்கு பொருளாதார ஆதரவுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படும். அதுவும் உண்மை இல்லை. அதனால எது சரியான பதில்னா ஒன்று மட்டும்தான் சரியானதா தெரியும். எது? இந்த பி. ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சஸ் எமோஷனல் செக்யூரிட்டி, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன். குடும்ப உணர்ச்சி பாதுகாப்பு, மொழி வளர்ச்சி, மதிப்புகள் மற்றும் நடத்தை முறை உருவாக்குறது மட்டும்தான் சரியானதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் ஆர்கியூ பண்ணோம்னா தெரியும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்துருக்கேன், லேசாக பார்த்துக்கிறது. ஃபேமிலி ஹெல்ப்ஸ் ஒன்லி இன் த பிசிக்கல் growth ஆஃப் த சைல்ட். This statement is incorrect because family contributes not only to physical growth but also to emotional, moral, social and cognitive development. இந்த கூற்று தவறானதா இருக்கிறது. ஃபேமிலி குடும்பம் உடல் வளர்ச்சிக்கு மட்டும் அல்லாமல் உணர்ச்சி, ஒழுக்கம், சமூக மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஆப்ஷன் பி. ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சஸ் எமோஷனல் செக்யூரிட்டி, language development, values and behavior patterns. This is correct because the family is the child's first socializing agency and strongly shapes personality and behavior. அதனால இது சரியானதா? எஸ், சரியானது. குடும்பம் குழந்தைகளுடைய முதல் சமூகமயமாக்கும் அமைப்பாக இருந்து அதன் ஆளுமை மற்றும் நடத்தையை உருவாக்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து ஆப்ஷன் சி. ஃபேமிலி ஹஸ் நோ ரோல் ஒன்ஸ் த சைல்ட் ஸ்டார்ட் ஸ்கூலிங். இதுவும் தப்பு. திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் பிகாஸ் family guidance and emotional support continue throughout childhood. Family guidance and emotional support தொடர்ந்து இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் இருக்கணும்.
So I will see option also is incorrect. So next one, D, option D, family development is limited only to economic support. This statement is incorrect because family provides emotional bonding, discipline, culture, and social values in addition to financial support. ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. ஏனென்றால் குடும்பம் பொருளாதார ஆதரவுடன் சேர்த்து அன்பு, ஒழுக்கம், பண்பாடு மற்றும் சமூக மதிப்புகளை வழங்குகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35, இம்பாக்ட் ஆஃப் மீடியா ஆன் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சியில் ஊடகங்களுடைய தாக்கம் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம், எந்தெந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இந்த கேள்வியோட சேர்ந்து போகுதுங்கிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஹையர் ஆர்டர் கொஸ்டின் தான் இதுவும். Which of the following statements correctly describes the impact of media on childhood experiences and development? Emotional media can improve children's cognitive and language skills. கல்வி சார்ந்த ஊடகங்கள் குழந்தைகளுடைய அறிவாற்றல் மற்றும் மொழித்திறனை, நாட் எமோஷனல், எஜுகேஷனல் மீடியா மேம்படுத்துறது உண்மைதான். குழந்தைகள் அறிவாற்றல் மற்றும் மொழித்திறனை மேம்படுத்துங்கிறது உண்மையிலும் உண்மை. எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டு வயலண்ட் மீடியா மே நெகட்டிவ்லி அஃபெக்ட் சில்ட்ரன்ஸ்க்கு. யாராவது உண்மைதான். வன்முறை கொண்ட ஊடகங்களை அதிகமாக பார்ப்பது குழந்தைகளுடைய நடத்தி எதிர்மறையை பார்க்கலாம். ஏபி ஓகே தான், அது ரெண்டு சேர்ந்து போகுது. மீடியா ஹேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். அப்படி சொல்ல முடியுமா? ஊடகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துது, இங்கே தாக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆகவே சி என்பது இந்த கேள்வியோடு சேர்ந்து போகாது. I hope you understood this. D பாருங்க, ஆப்ஷன் டி, appropriate parental guidance can help children use media positively. சரியான பெற்றோர் வழிகாட்டுதல் மூலம் குழந்தைகள் ஊடகங்களை நல்ல முறையில் பயன்படுற ரொம்ப நல்ல விஷயம். இதுவும் இந்த கேள்வியோட சேர்ந்து போகுது. இந்த கேள்வி என்ன, அப்கோர்ஸ் இந்த which of the following statement correctly to say impact of media. Impact of மீடியாவுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸப்ட் சி தவிர மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து போகும். ஏபி மற்றும் டி அது எது இருக்கு? ஆப்ஷன் சில A, B and T. அதுதான் சரியான பதில். How to explain this? Educational media can improve children's cognitive skills and language skills. This is correct because informative programs and digital learning tools support thinking and communication skills. ஆகவே இது சரி. அதாவது கல்வி நிகழ்ச்சிகள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் கருவிகள் சிந்தனை மற்றும் தொடர்பு திறன்களை மேம்படுத்துகின்றன. Excessive exposure to violent media can negatively affect children's behavior. This is correct because repeated exposure to violent content may increase aggression and fear among children. ஸோ அது சரியான. வன்முறை உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்ப்பது, அதாவது வன்முறை காட்சிகளை தொடர்ந்து பார்ப்பது குழந்தைகளில் தாக்குதல் மனப்பான்மை மற்றும் பயத்தை அதிகரிக்கலாங்கிறது சரியான ஒன்றுதான். இது கரெக்ட் தான். ஓகே, பி. அதே போல மீடியா ஹஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் எமோஷனல் சோஷியல் டெவலப். நிச்சயமா தவறு. மீடியா சிக்னிஃபிகன்ட்லி ஷேப்ஸ் ஆட்டிடியூட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ். ஊடகங்கள் குழந்தைகளுடைய மனப்பான்மை, உணர்வு மற்றும் சமூக தொடர்புகளை பெரிதும் பாதிக்கின்றன. ஆப்ஷன் டி, appropriate parental guidance can help children use media positively. This is correct because parents regulate. They can regulate content and encourage meaningful media usage. Appropriate parental guidance can help children use media positively. பெற்றோர் உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்தி பயனுள்ள ஊடக பயன்பாட்டை ஊக்குவிக்க முடியும். Next question, question number 36. Given below are 2 statements about the role of family and peer groups in child development. Statement 1 says family plays a major role in shaping a child's emotional security and moral behavior. குடும்பம் குழந்தையினுடைய உணர்ச்சி பாதுகாப்பையும் ஒழுக்க நெறி நடத்திய உருவாக்கி முக்கிய பங்கு வகிக்கிறது. நிச்சயம் உண்மைதான். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் 1 is correct. Statement 2, peer groups influence only the academic achievement of children and do not affect the social behavior. சமவயது நண்பர் குழந்தைகளுடைய கல்விசார் சாதனைகளை மட்டுமே பாதிக்கின்றன, சமூக நடத்தையில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறது நிச்சயமா தவறுதான், இன்கரெக்ட். ஏன்னா சமூகத்திலையும் சமூக நடத்தையும் ஒரு தாக்கம். சமவயது நண்பர்கள் அதற்கான ஒரு சப்போர்ட்டிவா அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுவே கூற்று 2, அதாவது ஸ்டேட்மெண்ட் 2 is wrong, incorrect. I hope you understood this. Statement 1 is correct. அது மூணாவது statement 1 is correct, statement 2 is correct. அதுதான் இங்க சரியான ஆப்ஷன். இங்க
ஸோ இந்த கேள்விக்கான பதில் statement 1 is correct because family is the primary agency of socialization that develops emotional stability, values and discipline in children. குடும்பம் குழந்தைகளுடைய உணர்ச்சி வளர்ச்சி மதிப்புகள் மற்றும் ஒழுக்கத்தை உருவாக்கும் முதல் சமூகமயமாக்கும். Statement 2 is incorrect because peer groups strongly influence social behavior, communication skills, attitudes and personality development. சமவயது நண்பர்கள் குழந்தைகளுடைய சமூக நடத்தை, தொடர்பு திறன் மற்றும் தன்மையை பெரிதும் பாதிக்கின்றன. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கொஞ்சம் அந்த ஒரு தடவை வாசித்தோம் என்று சொன்னால் சரியாக நான் புரிந்து கொள்ள முடியும். Question number 37. Given below are two statements regarding the role of play in child development. Play activities help children develop cognitive skills such as problem solving and creativity. ரொம்ப உண்மை. விளையாட்டு செயல்பாடுகள் குழந்தைகளில் பிரச்சனை தீர்க்கும் திறன் மற்றும் படைப்பாற்றல் போன்ற அறிவாற்றல் வளர்க்கின்றன என்பது முற்றிலும் உண்மை. Statement 1 is correct. Statement 2. Physical play negatively affects the emotional development because children become more competitive. அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உடல் சார்ந்த விளையாட்டுகள் குழந்தைகளுடைய உணர்ச்சி வளர்ச்சியை பாதிக்கின்றன, ஏனெனில் அவை அதிக போட்டி மனப்பான்மை உருவாக்குன்னு எப்படி சொல்றது? ஆக்சுவலா போட்டி மனப்பான்மை ஹெல்த்தி போட்டி மனப்பான்மை எல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லது தானே. உணர்ச்சி வளர்ச்சியை பாதிக்கின்றன என்று சொல்ல முடியாது, உணர்ச்சி வளர்ச்சியை மேம்படுத்துகின்றன என்று சொல்லலாம் உடல் சார்ந்த விளையாட்டு. அதான் உண்மை. ஆனா ஸ்டேட்மெண்ட் 2 மாத்தி சொல்றதுனால அது தவறு. Statement 2 is incorrect. So which is the right answer? Correct answer. Statement 1 is correct. Statement 2 is correct on the third option. I hope you understood this. Statement 1 is correct because play enhances imagination, reasoning, creativity and decision making abilities. விளையாட்டு குழந்தைகளுடைய கற்பனை, சிந்தனை மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது. Statement 2 is incorrect because physical play generally supports emotional balance, cooperation, confidence and stress reduction. உடல் விளையாட்டுகள் உணர்ச்சி சமநிலை, ஒத்துழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை மேம்படுத்தினா அதுக்கு நேர்மாறாக கொடுத்துருக்கிறதுனால அது ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். பாசிட்டிவ் எப்படி பார்க்கறது? physical play generally supports emotional balance, cooperation, confidence and stress reduction. I hope you understood this. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். Given below are two statements about the impact of media on childhood experience. The educational media can support language learning and cognitive development in learning. கல்வி சார்ந்த ஊடகங்கள் குழந்தைகளுடைய மொழி கற்றல் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மிகவும் உண்மையான ஸ்டேட்மெண்ட். Statement 2 பாருங்க, excessive exposure to violent media content may negatively influence children's behavior. அது உண்மைதான். அதான் அளவுக்கு அதிகமாக காட்சிகளை வயலண்ட் வன்முறை காட்சிகளை பார்த்தா அது தவறான முறையில் அவர்களை பாதிக்கக்கூடும் என்பது சரியான பதில். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். அதுதான் உண்மை. ஐ ஹவ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட்ங்கிறது சரியானது. Statement 1 is correct because the educational media improves vocabulary, comprehension and thinking skills. கல்வி ஊடகங்கள் சொற்களஞ்சியம், புரிதல் திறன் மற்றும் சிந்தனை திறனை மேம்படுத்துகின்றன. Statement 2 is also correct because continuous exposure to violent content may lead to aggression and behavioral issues in children. வன்முறை உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்ப்பது குழந்தைகளில் தாக்குதல் மனப்பான்மை மற்றும் நடத்தை சிக்கல்களை உருவாக்கலாம். Next one, assertion reason questions. Assertion. School acts as a secondary agency of socialization. பள்ளி சமூகமயமாக்கலுடைய இரண்டாம் நிலை அமைப்பாக செயல்படுகிறது. நம்ம ஏற்கனவே தியரியில பார்த்திருக்கோம், அது உண்மைதான். பிரைமரி ஏஜென்சி ஃபேமிலி, செகண்டரி ஏஜென்சி ஸ்கூல். அப்போ பள்ளி சமூகமயமாக்கலுடைய இரண்டாம் நிலை அமைப்பு. ஸ்கூல் ஆக்ட்ஸ் as a secondary agency of socialization. கரெக்ட் ஸ்டேட். சரி, அதை உறுதிப்படுத்தக்கூடிய ரீசன் இருக்கா, அதை பார்ப்போம். ஸ்கூல்ஸ் ஹெல்ப் சில்ட்ரன் learn discipline, cooperation and social responsibility. அதனுடைய விளக்கமா தானே அமையும். ஏன் செகண்டரி ஏஜென்சி? ஏன்னா ஸ்கூல்ஸ் ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் டிசிப்ளின், கோஆபரேஷன் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது குழந்தைகளுக்கு ஒழுக்கம், ஒத்துழைப்பு மற்றும் சமூக பொறுப்புகளை கற்றுக் கொடுக்குது. ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் ஏனுடைய விளக்கமாக இருப்பதுதான் த ரீசன் ஆர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ என்பதுதான் சரியான பதில். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஆர் எப்படி இருக்கு? ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதனால விளக்கி சொல்லுது. செகண்டரி எஜுகேஷன் செகண்டரி ஏஜென்சினா என்னங்கிறத எடுத்து சொல்றதா அந்த ரீசன் அமையுது.
இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ ஹவு டு எக்ஸ்பிளைன் திஸ்? ஸ்கூல்ஸ் பிளே எ மேஜர் ரோல் ஆஃப்டர் ஃபேமிலி இன் ஷேப்பிங் சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் அண்ட் சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட். குடும்பத்திற்கு அடுத்ததாக பள்ளி குழந்தைகளுடைய நடத்தை மற்றும் சமூக ஒத்துழைப்பை உருவாக்குகிறது. I hope understood this. I'll go to the last one. Assertion reason question. Assertion A. Media has no role in shaping children's attitudes and values. குழந்தைகளுடைய மனப்பான்மை மற்றும் மதிப்புகளை உருவாக்குவதில் ஊடகங்களுக்கு எந்த பங்கும் இல்லையா? நிச்சயமாக பங்கு இருக்கிறது. ஆகவே அசர்ஷன் ஏ இஸ் ராங். துவக்கத்திலே தப்பு. ரீசன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது ரைட்டான்னு பார்ப்போமா? சில்ட்ரன் ஆர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெலிவிஷன், இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா கான்டென்ட். அது நிச்சயமா உண்மை. இது பொதுவான ஸ்டேட்மெண்ட் தான். டெலிவிஷன், இன்டர்நெட், சோசியல் மீடியானால ரொம்ப அதிக அளவிலே பாதிக்கப்படுகிறார். நல்ல வழியில கெட்ட வழியில அதிகமாக பாதிக்கப்படுகிறார். அது ரீசன் ஆறுங்கிறது கரெக்ட். அப்ப அசர்ஷன் தவறு, ரீசன் ஆறு கரெக்டு. அது எப்படி சொல்றது? ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அப்படிதான் அங்கே கேள்வி பதிலில் இருக்கும். நம்ம அது சரியா சொல்லணும். இந்த இடத்துல ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. So, assertion is false because media significantly influences children's attitudes, behavior and lifestyle. அந்த assertion, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறானது. ஏனென்றால் ஊடகங்கள் குழந்தைகளுடைய நடத்தை மற்றும் மதிப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் தாக்கம் இல்லை என்று அது சொன்னதுனால தப்பு. Assertion is false. Reason is true because children easily absorb ideas and behaviors from media platforms. குழந்தைகள் ஊடகங்களில் காணப்படும் கருத்துக்கள் மற்றும் நடத்தைகளை எளிதில் ஏற்றுக்கொள்கின்றன. Dear friends, God bless you abundantly. Let us meet in other video lectures. So far we have given 7 units. Most important question. If you are able to go through everything, you are able to see all the concepts so closely, I'm sure you will be able to give the correct answer to any question under these units. But only thing, you must believe in yourself. You must believe in myself, in me, and you should believe in yourself. Go through all the questions, whatever I have given. I'm sure you'll be doing wonders. I'm sure you'll be able to get starting from 28 to 30, 28, 29, 30 marks, you'll be able to get by going through all my videos, all my PDF files, all my this special course on questions alone, higher order questions, everything. You will be able to get about 28. I strongly believe it. Provided you go through everything, understand everything that I have given. God bless you abundantly. Let us meet in other video lectures.